அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் முன்னிலை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர். முதல் சுற்றின் முடிவில் 14,991 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். நீலகிரி தொகுதியிலும் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா முன்னிலை பெற்றிருக்கிறார். அங்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் களம் கண்ட நிலையில் ஆர் ஆசா முன்னிலை பெற்றிருக்கிறார். அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் 14,991 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களின் நிலவரங்களும் தொகுதி வாரியாக 4 வேட்பாளர்களின் நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களையும் நாம் விருந்தினர்களிடம் கேட்டறிய இருக்கிறோம். முன்பாக இந்தியா கூட்டணி 209 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணி 295 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 34 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 2 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற அண்மை நிலவரங்களையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். திரு குமரகுரு, இன்னொரு முக்கியமான விஷயம், அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் முன்னிலை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர். முதல் சுற்றின் முடிவில் 14,991 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். நீலகிரி தொகுதியிலும் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா முன்னிலை பெற்றிருக்கிறார். அங்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் களம் கண்ட நிலையில் ஆர் ஆசா முன்னிலை பெற்றிருக்கிறார். அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் 14,991 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களின் நிலவரங்களும் தொகுதி வாரியாக 4 வேட்பாளர்களின் நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களையும் நாம் விருந்தினர்களிடம் கேட்டறிய இருக்கிறோம். முன்பாக இந்தியா கூட்டணி 209 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணி 295 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 34 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 2 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற அண்மை நிலவரங்களையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். திரு குமரகுரு, இன்னொரு முக்கியமான விஷயம்,